அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கிராஸா என்ற ஃப்ரெஞ்சு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தையும், அதை வச்சு வசனங்கள் எப்படி உருவாக்குறன்றதையும் பார்க்க போறோம். யாருடைய ஒரு செயல் மூலமா உருவாகிற விளைவு, அதுவும் நல்ல விளைவா இருக்கும்போது, அதற்கு நன்றி சொல்ற விதமா இத பாவிக்கிறது. "கிராஸ் à toi" உன்னால தான். "கிராஸ் à toi j'ai eu ça" உன்னால தான் எனக்கு இது கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. "Grâce à l'école j'apprends des choses" பள்ளியால நான் ஏதாவது கற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு நன்மை தான் கிடைச்சிருக்கு. ஸோ கிராஸ் ஆன்னு சொல்லி சொல்றேன். ஒரு நன்றியோட வெளிப்பாடு தான் இந்த கிராஸா அப்படின்ற வார்த்தை. "Grâce à maman, j'ai un goûter." "Grâce à maman, j'ai un goûter." அம்மாவால எனக்கு கேக் கிடைச்சிருக்கு. அம்மாவால எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த பாடம் விளங்கிச்சான்னு பார்ப்போம். இந்த கிராஸான்ற வார்த்தைய வச்சுக்கொண்டு ஒரு வசனம் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. யாருக்காவது இந்த வீடியோ பயன்படுமா இருந்தா அவையோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.